பூம் பூம். அறையின் கதவு உடையத் தொடங்கியது. ஆதி, சீக்கிரம் என்று சிட்டி கத்தினது. இருவரும் வரைபடத்தில் காட்டியிருந்த ரகசிய வழியை நோக்கி ஓடினர். அந்த பாதை ஒரு பழைய லிஃப்டில் முடிந்தது. சிட்டி தனது விரலால் ஒரு குறியீட்டை தட்டியது. டிங். லிஃப்ட் மெதுவாக கீழே செல்ல ஆரம்பித்தது. ஆதி பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் சுற்றி பார்த்தான். நாம் எங்கே போறோம்? சிட்டி மெதுவாக சிரித்தது. உலகத்துக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு. சில நிமிடங்கள் கழித்து லிஃப்ட் கதவு திறந்தது. ஆதி பார்த்த காட்சி அவனை மை மறக்க வைத்தது. அங்கு ஒரு பெரிய மறைந்த நகரம் இருந்தது. வானத்தில் பறக்கும் சிறிய ட்ரோன்கள், ஒளிரும் உயரமான கட்டிடங்கள், குழந்தைகள் இயக்கும் ரோபோக்கள், எல்லாமே ஒரு எதிர்கால உலகம் போல இருந்தது. வாவ் என்று ஆதி ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் ஒரு சிறுமி அவர்களிடம் ஓடி வந்தாள். நீங்கள்தானா சிட்டி என்று அவள் கேட்டாள். அவளின் பெயர் நீலா. அவளுடன் இன்னும் 2 குழந்தைகள் இருந்தனர். வேகமாக பேசும் கவி, அமைதியான கண்டுபிடிப்பாளர் ரியான். நாங்களும் டாக்டர் அரவிந்தின் மாணவர்கள் என்றாள் நீலா. ஆதி மகிழ்ச்சி அடைந்தான். அப்படின்னா நீங்களும் ரோபோஸ் உருவாக்குவீங்களா? கவி சிரித்தான். அதுவும் மட்டுமில்லை, ஷேடோ டெக்கை நிறுத்த முயற்சிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய அலாரம் சத்தம் முழங்கியது. வார்னிங், வார்னிங். பெரிய திரையில் ஒரு முகம் தோன்றியது. கருப்பு உடை, சிவப்பு கண்கள், குளிர்ந்த சிரிப்பு. இறுதியாக சிட்டியை கண்டுபிடித்து விட்டேன் என்றான் அந்த மனிதன். நிலா பயத்தில் மெதுவாக சொன்னாள், அவர்தான் ஷேடோ டெக்கின் தலைவர், டாக்டர் கிராவு. ஆதி அதிர்ச்சியில் உறைந்தான். ஆனால் அதையும் விட பெரிய அதிர்ச்சி இன்னும் காத்திருந்தது. திரையில் டாக்டர் கிராவோ சிரித்துக் கொண்டு சொன்னான், சிட்டி, நீ உண்மையில் ஒரு சாதாரண ரோபோ இல்லை. இதற்கு முன்னுள்ள பகுதியை பார்க்காதவர்களுக்கு அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் பார்த்து மகிழுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்பில் காத்திருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ரோபோ பிடிக்கும்? கீழே சொல்லுங்கள். தொடரும்.